உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. ஒரு அருமையான வார்த்தையாய் காணப்படுகிறது. சாலமோன் 1005 பாடல்களை எழுதினான். அவன் எழுதின 1005 பாடல்களில் கடைசி 5 பாடல்களும் தான் உன்னத பாட்டு என்று சொல்லுகிறார். தமிழிலே நாம் உன்னத பாட்டு என்று சொல்லுகிறோம், மலையாளத்திலே உத்தம கீதம் என்று சொல்லுவார்கள், இங்கிலீஷிலே சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லுவார்கள், பாடல்களுக்கெல்லாம் பாட்டு என்று சொல்லுவார்கள். ஆக இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற வேளையிலேயே ஒரு பாடல் நடையில எழுதப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். ஒருவேளை ஒரு மாம்சீக கண்ணிலே ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதபடி நாம் வாசித்தால் புஸ்தகத்தை வாசிக்கிற வேளையில் ஒன்றும் புரியாது, உலக புஸ்தகங்கள் போல் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு இந்த புஸ்தகமானது ஒரு மகிமையின் புஸ்தகமாய் காணப்படுகிறதை நாம் வாசிக்கிற வேளையிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஒரு மணவாளன், மணவாட்டி இவர்களுக்கு இடையே காணப்படுகிற ஒரு பரஸ்பர சிநேகத்தை குறித்து இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவுக்கு, பந்தத்திற்கு இணையாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, சபை என்றாலே நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும், மணவாட்டி சபையின் அங்கங்களாகிய உங்களுக்கும் எனக்கும், மணவாளனாகிய இயேசுவோடு காணப்படுகிற ஒரு உறவை குறித்து இந்த புஸ்தகம் விளக்குகிறதாய் காணப்படுகிறது. சூலமித்தி என்ற ஒரு ஸ்திரீ, சாலோமன் ராஜா, இவர்கள் இடையே நடக்கிற உரையாடலை தான், ஒரு நேசத்தின் வெளிப்பாட்டை தான் இந்த புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சூலமித்தி சபைக்கு அடையாளம், சாலமன் இயேசுவுக்கு அடையாளம். சூலமித்தி சபை மக்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அடையாளம். சாலமன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இவர்களுக்கு இடையே நடக்கிற ஒரு நேசத்தின் வெளிப்பாட்டை, ஒரு நேச உரையாடலை ஒரு பாடல் நடையிலே சாலமன் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசித்த இந்த வசனமானது, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அது சூலமித்தி சொன்ன வார்த்தையாய் காணப்படுகிறது. சாலமோனை பார்த்து அவள் சொன்ன வார்த்தை, நான் யாருடையவள்? என்னுடைய நேசருடையவள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யாருடையவர்களாய் காணப்படுகிறோம்? இயேசுவினுடையவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய நேசருடையவர்களாய் காணப்படுகிறோம். நாம் நேசருடையவர்களாய் காணப்படும் போது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கு. யாரெல்லாம் நேசருடையவர்களாய் காணப்படுகிறீர்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய பிரியம் காணப்படும். கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருந்தால் மாத்திரம் போதும், நம்மை ஆசீர்வதித்து அது உயர்த்தி கொண்டே போகும். கர்த்தரை நாம் நேசிக்க நேசிக்க அவர் நம்மேல் தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிற தேவன், தன்னுடைய ஆசையை, வாஞ்சியை வெளிப்படுத்துகிற தேவன், நம்மோடு உறவாடும்படி உலாவும்படி கடந்து வருகிற கர்த்தர். அவருக்கு ஒரு பிரியமான பாத்திரமாய் நாம் காணப்பட்டால் அதுவே ஒரு பெரிய பாக்கியமாய் காணப்படுகிறது. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே, தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவன், அவன் எனக்கு பிரியமானவன், என்னுடைய விருப்பத்தை எல்லாம் செய்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை வேதத்திலே வாசிக்கலாம். சாதாரண ஆட்டிடையன், எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு பாத்திரம், பெற்றோருக்கு கூட வேண்டாத ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டதுனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்தது என்ன? அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் கர்த்தர் மாற்றி மகிழ்ந்தார். காரணம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். இங்கே சூலமித்தி சாலமோனை பார்த்து சொல்லுகிறாள், நான் என் நேசருடையவள்.
நான் நேசருடையவளாய் காணப்படுவதனாலே அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது என்ற ஒரு உறுதி, என்ற நம்பிக்கை அவளுக்குள்ளாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவருடையவர்களாய் காணப்பட்டால், இயேசுவின் பிள்ளைகளாய் காணப்பட்டால், நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் காணப்படும் என்ற ஒரு உறுதி நமக்குள்ளாய் காணப்படலாம். மோசே அருமையாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். 90வது சங்கீதம் 17வது வசனத்திலே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்தி கொண்டு செல்லுகிறார். திரளான ஜனங்கள், இத்தனை பேரையும் நடத்தி கொண்டு செல்லுவது எப்படி என்று அவனுக்கு புரியவே இல்லை. ஒன்று ஆண்டவரை நோக்கி கேட்டான், ஆண்டவரே, உம்முடைய பிரியம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கட்டும், உம்முடைய ஜனம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய நேசத்துக்குரியவர்களாய் இந்த இஸ்ரவேல் சபை காணட்டும், அது போதும். மோசே, ஆண்டவருடைய பிரியம் இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்தரத்திலே காணப்பட்டால் மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கை மோசேக்குள்ளாய் திட்டமாய் காணப்பட்டது. கர்த்தர் அப்படியே செய்தார். அவருடைய பிரியத்தை இஸ்ரவேல் சபையின் மேல் வைத்து நடத்தினார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் மோசே ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, உம்முடைய பிரியம் என்மேல் இருக்கட்டும் ஆண்டவரே என்று ஜெபித்தான். இங்கே சூலமித்தி சொல்லுகிறாள், அவருடைய பிரியம் ஏற்கனவே என்மேல் இருக்கிறது. ஒரு மெய்யான ஒரு ஆவிக்குரிய சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால், ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும் என்று வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக கர்த்தருடைய பிரியம் நம்மேல் நிச்சயமாகவே இருக்கு. வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. நான் நேசருடையவளாய் காணப்படுவதனாலே நேசருடைய பிரியம், அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சை எல்லாம் என்மேல் இருக்கிறது என்று சுலமித்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் இயேசுவுக்குரியவர்கள். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, இயேசுவின் சம்பத்தாய் காணப்படுகிறோம். வேதத்திலே அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை தான், ஆனால் மிக ஆழமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை, தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்பதா எங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சபையானது இயேசு தன்னுடைய சொந்த சுய இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கினார் என்பதா இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை கிரயத்திற்கு கொண்டா என்பதா இந்த வார்த்தை சொல்லுகிறது. சபை என்று சொல்லும் போது ஏற்கனவே சொன்னது போல வெறும் கட்டிடம் அல்ல, சபை மக்களாகிய உங்களையும் என்னையும் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அவர் இரத்தத்தை சிந்தி அவருக்குரியவர்களாய் உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்பதாக வசனத்திலிருந்து தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறார். ஆதாமுக்கு அன்று ஒரு வாழ்க்கை துணையை ஏவாளை உருவாக்கும்படி அவ்வப்போது சொல்லுகிற வார்த்தைகள் தான், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியாய் உருவாக்கி அவனுக்கு முன்பாய் நிறுத்தினான். அதுபோல பரலோக தேவன் இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை ஆயத்தம் பண்ணும்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, அவருடைய ஜீவன் போய் தலை சாய்த்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு போச்சேவகன் ஈட்டினால் அவருடைய விலாவை பிளந்தான். இந்த வேளையில் இரத்தமும் தண்ணீரும் அவருடைய விலாவிலிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த இரத்தத்தினால் சபையை கர்த்தர் தனக்கென்று சம்பாதித்துக் கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் ஒரு மணவாட்டி சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் தமக்காக சம்பாதித்துக் கொண்டார். ஆகையால் தான் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஜனங்களாய் நீங்களும் நானும் காணப்படுவதனாலே நாம் நமக்குரியவர்கள் அல்ல. வேதத்திலும் அதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்பீர்கள் அந்த வார்த்தைகளை. உங்கள் சரீரமானது
நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், உங்களுடைய சரீரமானது தேவனிடத்திலிருந்து பெற்று தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு விலைக்கு வாங்கப்பட்டீர்களே, கொல்லப்பட்டீர்களே என்று. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுவதனாலே நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்குரியவர்களாய் காணப்படுகிறோம், இயேசுவினுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் என்ற ஒரு ஆழமான சத்தியம் விசுவாசிகளுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். ரோமர் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய பூரண சொத்தாய் காணப்படுகிறோம். ஒருவர் நாம் ஏதாகிலும் கடைகளுக்கு சென்று விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அதன் பின்பாக யாருடையது? நமக்குரியது, நம்முடைய சொந்த பொருள். அது வேறு யாரும் உரிமை பாராட்ட முடியாது. அதுபோல்தான் இயேசு உங்களுக்காக எனக்காக விலையுயர்ந்த, யாரும் கொடுக்க கூடாத ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய இரத்தம், பரிசுத்த இரத்தம். அதற்கொரு விலையை நிர்ணயம் செய்யவே முடியாது. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவர் தொங்கி கடைசி சொட்டு இரத்தத்தை கூட அவர் ஊற்றி கொடுத்தார். ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம்தான் காணப்படுகிறது. என்ன என்றால், உங்களையும் என்னையும் பிசாசினுடைய கரத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கும்படி உலகத்தால் கொடுக்க கூடாத ஒரு பெரிய கிரயத்தை, பாவமறியாத பரிசுத்தமுள்ள தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவர் ஊற்றி கொடுத்து நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் எவ்வளவு பெரிய பாவிகளாய் காணப்பட்டாலும் கல்வாரி சிலுவை அண்டை வந்து நின்று நம் ஆண்டவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து, நீ மன்னியும் ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானதாய் காணப்படுகிறது. அந்த இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை காணப்படுகிறது. அந்த இரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை கழுவி குற்றமற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், மாசற்றவர்களாய் மாற்றுவதற்கு அந்த இரத்தம் ஒன்று போதுமானதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்மை கிரயத்திற்கு கொண்டிருப்பதனால் நாம் நமக்குரியவர்கள் அல்ல. எப்போதும் விசுவாசிகள் குறித்து அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நான் எனக்குரியவன் அல்ல, நான் இயேசுவுக்குரியவன். நான் எனக்குரியவன் அல்ல, நான் என்னுடைய நேசருடையவள், என்னுடைய ஆத்தும நேசருடையவள், என்னுடைய ஓனர், என்னுடைய உரிமையாளர் நான் அல்ல, இயேசுவாய் காணப்படுகிறான் என்ற ஒரு எண்ணம் எப்போது நமக்குள்ளாய் காணட்டும். சூலமித்தி இந்த வார்த்தையை சொல்லும் போது அவளுக்குள்ளாய் ஒரு பேஷனேட் லவ், தன்னுடைய மணவாளன் மேல் ஒரு அளவு கடந்த ஒரு நேசம் அவளுக்குள்ளாய் வெளிப்படுகிறதை இந்த புஸ்தகம் முழுவதையும் வாசிக்கிற வேளையில் நாம் அறிந்து கொள்ளலாம். அவளுக்குள்ளாய் தன்னுடைய நேசர் மேலே ஒரு நேசம் பொங்கி எழுகிறதை நீங்கள் இதை வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். ஒருபுறம் அதுவாய் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய நேசர் மேல் இதே நேசம் நமக்கு காணப்படுகிறதா? அன்பு நமக்கு காணப்படுகிறதா? நம்முடைய ஆண்டவரை பார்த்து நீரன் நேச என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உலகத்தின் மேல் காணப்படுகிற, மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற, புருஷன் மேல் வைத்திருக்கிற, மனைவியின் மேல் வைத்திருக்கிற, பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும், நேசத்தை காட்டிலும் ஒரு மேலான நேசத்தை கர்த்தர் பேரில் வைத்தவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் நாளில் இருக்கிறோமா என்று நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க
கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். இங்கே சூலமுத்தி அருமையாய் சொல்லுவாள். அடுத்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்தால், உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அவள் சொல்லுவாள், வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். அவள் விரும்பினது எல்லாம், அவளுடைய வாஞ்சை எல்லாம் தன்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை தன்னுடைய நேசருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய அன்பின் முக்கியமான வாழ்க்கையின் பகுதிகளை நேசருக்காய் நான் செலுத்த வேண்டும். நான் அவரை என்னுடைய நேசத்தின் உச்சிதமான நிலையிலே அவரை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை சூலமித்திக்குள்ளாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், குடும்பத்தை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். நம்மை போல பிறனை நேசி என்பது கர்த்தருடைய கட்டளையாய் காணப்படுகிறது. எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய நேசத்தின் உச்சிதமானது இயேசுவின் பேரில் காணப்பட வேண்டும். நாம் ஆராதித்தால் அந்த ஆராதனையானது ஒரு நேசத்தின் உச்சிதம் வெளிப்படுவதாய் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால் அந்த நேசத்தின் நிமித்தம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்தால் அந்த நேசத்தின் வெளிப்பாடாய் அது காணப்பட வேண்டுமே ஒழிய யாரோ சொல்லுகிறார்கள் என்பதாய் அல்ல. இங்கே சூலமித்தி சொல்லுகிறார், வாரும் என் நேசரே, வயல்வெளிகளுக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய நேசத்தை விரும்புகிற கர்த்தர். எதத்திலே அநேக பகுதிகளை நீங்கள் வாசித்து ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். ஒரு விசை கர்த்தர் ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே போய் பந்தி இருந்தார் என்பதாக லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளுகிறார். பரிசேயன் என்றாலே வேதத்தை அவன் அறிந்தவன். அங்கே கடந்து சென்ற வேளையிலே பந்தி எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. ஆண்டவரும் பந்தியில் இருக்கிறதை பார்க்க அங்கே ஒரு ஸ்திரீ திடீரென்று கடந்து வருகிறாள். அவள் கடந்து வந்து தன்னுடைய கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நனைக்கிறாள். அவளுடைய தலைமயிரினால் ஸ்திரீகளுக்கு அவர்கள் மயிரானது கிரீடமாய் காணப்படுகிறது. இந்த கிரீடத்தினால் மகிமையினால் அவருடைய பாதங்களை துடைத்து விடுகிறதை பார்க்க மாத்திரமல்ல, ஓயாமல் ஆண்டவருடைய பாதங்களை அவள் முத்தமிடுகிறவளாய் காணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. வேளையில் இந்த பரிசேயன் தனக்குள்ளே நினைத்து கொண்டே இருந்தான், இவரை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார், இவர் மேசியா, எல்லோரும் சொல்லுகிறார்கள் இவர் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் தன்னண்டை நிற்கிற ஒரு ஸ்திரியானவள், அவள் யார், எப்படிப்பட்டவள் என்று அறியாமல் காணப்படுகிறாரே என்று வெளியே சொல்லவில்லை, உள்ளத்தில் தான் நினைத்தான். ஆண்டவர் உள்ளந்திரியங்களை அறிகிறவன், நினைவுகளை அறிகிறவன், எண்ணங்களை அறிகிறவன். உடனே சொன்னான், இந்த பரிசேயனை பார்த்து, நான் உன்னுடைய வீட்டில் கடந்து வந்தேன், என்னுடைய கால்களுக்கு தண்ணியை நீ ஊற்றவில்லை, மாத்திரமல்ல நான் உன்னுடைய வீட்டிற்கு கடந்து வந்தேன், என்னுடைய தலையில் நீ எண்ணெயை பூசவில்லை. ஸ்திரியை பார், அவள் தன்னுடைய கண்ணீரினால் என்னுடைய பாதங்களை நனைக்கிறார், ஓயாமல் என்னுடைய பாதங்களை முத்தமிடுகிறதை பார் என்பதாய் ஆண்டவர் சொன்னார். மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை சொன்னார். 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 50 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 500 வெள்ளிக்காசு. 2 பேருக்கும் கடனை கட்டுவதற்கு நிவர்த்தி இல்லை. கடன் கொடுத்தவர் என்ன சொன்னார், நான் 2 பேரையும் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் ஒருவேளை சொல்லுவாரே என்றால், யார் எஜமானிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவான் என்ற ஒரு கேள்வியையும் ஆண்டவர் கேட்கிறதை பார்க்க. யார் தான் அன்பு கூறுவாங்க? அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பு கூறு. மாத்திரமல்ல, இந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொன்னா, மிகவும் அன்பு கூர்ந்தாளே, மிகவும் என்னிடம் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பாத்திரங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய பழைய எல்லா பொல்லாத கிரியைகளை அவர் கழுவி மன்னித்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு
நமக்குள்ளாய் வருமே என்றால், எவ்வளவு உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் வருமே என்றால், உடனடியாய் நம்முடைய இருதயம் நேசர் பேரிலே பொங்குவது நிச்சயமாய் காணப்படுகிறது. மெய்யாய் அந்த ரட்சிப்பின் மேன்மையை, பாவ மன்னிப்பின் மேன்மையை ஒரு மனுஷன் அறிகிறவனாய் காணப்பட்டால் அவன் ஆண்டவர் பேரில் அன்பு கூறுவான். அவன் அன்பு கூர்ந்தே ஆக வேண்டும். அநேக வேளைகளிலே ரட்சிப்பை எல்லாம் நாம் சாதாரணமாய் எடுத்து விடுகிறோம். ஏதோ வந்தோம், சபையில் ஒரு செய்தியை கேட்டோம், உணர்ச்சி பூர்வமாய் கரங்களை தூக்கணும், அடுத்த நாள் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம், எல்லாம் நடந்தது. வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை, பழைய சூழ்நிலை மாதிரி தான் காணப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு ஆத்துமா அந்த ரட்சிப்பின் மேன்மையை ஒருபோதும் உணராத ஆத்துமா. மெய்யாய் கர்த்தர் என்னை எவ்வளவு உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். நான் பாதாளத்திற்கு அக்கினி கடலுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தேன். மரித்தால் மறுகணம் நித்திய அக்கினியிலே காணப்படுவேன். வாழ்நாளெல்லாம் கந்தகமும் அக்கினி எரிகிற அக்கினி கடலில் தான் என்னுடைய ஜீவியம் காணப்பட்டிருக்க வேண்டும். கிருபையாய் கர்த்தர் ஒரு நாளில் என்னை தேடி வந்தார். அவருடைய அன்பு என்னை கண்டது. அவர் என்னை ரட்சித்தார். தம்முடைய இரத்தத்தினால் என்னை பாவங்களற கழுவினார். அவருடைய அபிஷேகத்தினால் என்னை முத்தரித்தார். நாட்களில் அவருடைய மேன்மையான வார்த்தைகளை கற்றுத்தந்து அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இப்போது நான் கண்ணை மூடினால் மறுகணம் என்னுடைய கண்களை பரலோகத்திலே நான் திறப்பேன். நேசரை காணும் என்னுடைய கண்கள், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் நேசரை காணும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசிக்குள்ளாய் வருமே என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற வேளையிலே அவனை அறியாதபடியே அவனுடைய இருதயம் பொங்கும். நேசர் பேரில் அவனுடைய ஆசை பொங்கும். அவருடைய அன்பு அவனை ஆட்கொள்ளுகிறதாய் காணப்படும். அதுதான் அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு சம்பவித்தது. எவ்வளவு பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எவ்வளவு துர்க்குணத்தில் நான் காணப்பட்டேன், என் நேசர் என்னை மன்னித்தார் என்று சொல்லி அவள் பரணியை உடைத்து பரிமள தைலத்தை பூசி அங்கே ஆண்டவரை ஏமேன் அபிஷேகம் பண்ணி முத்தமிடுகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், இவள் மிகவும் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லுகிறதை பார்க்கிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்து நாட்களில் எல்லாம் ஒரு வீட்டிற்கு அடிக்கடி கடந்து செல்வான். எந்த வீடு? பெத்தானியாவிலே காணப்பட்ட மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வீடு. இவருடைய பெற்றோர்களுக்கு என்ன ஆனது என்று நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவர் பேரில் அன்பாயிருந்தார். அது நிமித்தமா இயேசுவும் அவர்கள் பேரில் அன்பாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தமாய் ஆண்டவர் எப்போதெல்லாம் கலிலேயா பகுதியில் இருந்து எருசலேமுக்கு ஊழியத்திற்கு வருகிறாரோ, எருசலேம் தேவாலயத்தில் எப்போதெல்லாம் ஊழியம் செய்கிறாரோ, ராத்தங்கும்படி அன்பாயிருந்த வீட்டிற்கு நேராய் கடந்து செல்லுகிறவராய் கர்த்தர் காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் பேரில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடைசி நாட்களில் காணப்பட வேண்டும். என்றால் தான் நாம் கடைசி மட்டும் ஆண்டவரை பின்தொடர்ந்து ஓட முடியும், கடைசி மட்டும் நிற்க முடியும். தள்ளாடி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்களில் காணப்பட வேண்டுமா? ஆண்டவரை நேசிக்க பழகுங்க. அவருடைய நேசத்தின் உச்சிதங்களை குறித்த உணர்வு உங்களுக்குள்ளாய் வரட்டும். ரட்சிப்பின் மேன்மையை அனுதினம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவா என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற நினைவு உங்களுக்குள்ளாய் வருகிறதாய் காணப்பட்டாலே இருதயம் நேசர் பேரில் பொங்குகிறதாய் காணப்படும். சுலமித்தி சொல்லுகிறான், நான் என் நேசருடையவள். அவளுக்கு தன்னுடைய நேசர் பேரிலே ஒரு பேஷனேட் லவ், ஒரு மிகவும் வர்ணிக்க கூடாத ஒரு அன்பானது நேசர் பேரில் காணப்பட்டது. நாம் நம்முடைய நேசர் பேரில் அன்பாய் காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதுதான் வசனத்தின் பின்பகுதியாய் காணப்படுகிறது. அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதை குறித்த சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே சுலமித்தி சொல்லுகிறாள், நானும் நேசருடையவளாய் காணப்படுவதனால் அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. மோசே ஏற்கனவே சொன்ன அந்த சங்கீதத்தின் வசனத்தை மீண்டும் சொல்லுகிறேன். 90வது சங்கீதம் 17வது வசனத்திலே ஜெபிக்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும் என்றால்
எங்கள் கரங்களின் கிரியைகள் உறுதிப்படும். என்றால் எங்கள் கரங்களின் கிரியைகள் வாய்க்கும் என்று அங்கே மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்குமே என்றால் கர்த்தர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்கள் கரங்களின் கிரியைகளை உறுதிப்படுத்துவார். கரங்களின் கிரியைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுவார். அநேக வேளைகளில் நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு, நம்முடைய கரங்களின் கிரியைகள் எல்லாம் வாய்க்கணும், நாம் கையிடுகிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நல்லது, அதுதான் கர்த்தருடைய பிரியமாய் கூட காணப்படுகிறது. எதத்திலே 128வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் எங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உபாகமும் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற வேளையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய கைகளின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் தான் காணப்படுகிறார். அதுதான் அவருடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது, அதுதான் அவருடைய தாகமாய் கூட காணப்படுகிறது. ஆனால் அநேக வேளைகளிலே நாம் நம்மை குறித்து பார்க்கிற வேளையில் எல்லாம் கைகளின் கைப்பாடுகள் அனைத்தின் மேலும் ஒரு வறட்சியை சில வேளைகளிலே பார்க்கிறோம். அநேக வேளைகளிலே சம்பாதிக்கிறோம் எல்லாம் பொத்தலான பைகளிலே போடுகிறது மாதிரி காணப்படுகிறது. ஹாஸ்பிட்டல்களுக்கு கொடுக்கிறோம், வழக்குகள் என்றெல்லாம் செலவழிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் காசுகள் வருகிறது, ஆனால் இன்னொரு விதத்தில் அது போய்கொண்டே இருக்கிறது. இத்தனை வருஷம் இங்கே உழைத்தேன், என்னத்தை நான் சம்பாதித்தேன் என்று அநேக வேளைகளிலே நான் பார்க்கிற வேளைகளிலே சில வேளைகளில் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையை போல நமக்கு தென்படுகிறது. சில வேளைகளில் நடக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் செய்தாலும் கடன்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. ஏன் இந்த ஒரு சூழ்நிலை என்று சில வேளைகளில் நாம் யோசித்து பார்க்கிறவர்களாய், பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிரியம் நம்மேல் காணப்படுமே என்றால் நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் காணப்படுமே என்றால் உங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. வாசிக்கிறோம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அதே தேவன் சொல்லுகிறார், கைகளின் கிரியைகளை யாராயிலும் சொல்லுங்க மீதி, அடித்தேன். கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் கைகளின் கிரியைகளை அடித்தேன் என்றும் சொல்லுகிறதை பார்க்கிறேன். அது ரொம்ப துக்கமா இருக்கு. சில வேளைகளில் நாம் கர்த்தரை நேசியாதபடி, கர்த்தரை விட்டு சோரம் போய், கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவிக்கிற கர்த்தராய் சில வேளைகளில் காணப்படுகிறார். இந்த வார்த்தையானது நாம் அறிவோம். செருபாபேல் அவனோடு கூட காணப்பட்ட ஆசாரியனாய் யோசுவாவுக்கு நேராய் கடந்து வந்த வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஆலயம் கட்டும்படியாய் எருசலேமுக்கு சென்றவர்கள் என்னத்தை கட்டி கொண்டிருந்தார்கள்? அவர்களுக்கென்று வீடுகள், வாசல்கள் எல்லாம் கட்டி கொண்டிருந்தார்கள். என்னத்தை கட்டினாலும் கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என் தானியங்களை விதைப்பார்கள், அதிகமாய் விதைப்பார்கள், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருவார். காரணம், கர்த்தர் அவர்கள் அவைகளை ஊதி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. திரளாய் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், கொஞ்சமாய் வந்ததாய் காணப்படுகிறது என்று வேதத்திலே. காரணம், கர்த்தர் அவர்களுடைய கைப்பாட்டின் மேல் அடித்தார் என்பதாய் அதே ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கப்படுங்க. உங்கள் நேசம் ஆண்டவர் பேரில் இருக்கட்டும். ஆண்டவருடைய பிரியத்திற்காய் நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுங்க. அது ஒன்று போதும். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாகும். கர்த்தர் நீங்கள் கையிடுகிற சிறிதானதோ பெரிதானதோ வேலைகள் எதுவாய் காணட்டும், கர்த்தருடைய கரத்திலே அவைகள் கடந்து வருகிற வேளையிலே, உங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் கர்த்தருடைய பிரியம் காணப்படுகிற வேளையிலே நீங்கள் ஒருபோதும் கீழாவதில்லை, மாறாக மேலாகி கொண்டே இருப்பீர்கள்.
நீங்கள் ஒருபோதும் வாளாய் இருப்பதில்லை, நீங்கள் தலையாய் காணப்படுவீர்கள். அதுதான் கர்த்தருடைய பிரியமாய் காணப்படுகிறது. யோபு என்ற ஒரு பக்தனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரே ஒரு இடத்துல தான் சாத்தான் உண்மையை சொன்னான். மற்ற இடங்களில் எல்லாம் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் காணப்படுகிறான். வாய் திறந்தாலே பொய்யை தான் பேசுவான், உண்மையை பேசி அவனுக்கு வழக்கமே இல்லை. ஆமா, சில வேளைகளில் நாம் கூட அப்படிதான், உண்மையை பேசி நமக்கு வழக்கமே இல்லை. சாத்தான் ஒரே ஒரு இடத்துல ஆகிலும் உண்மையை பேசி இருக்கிறான். இந்த வசனத்தை வாசிங்க, யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அதன் நிமித்தமா யோபுவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுவனுடைய கரத்தின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் நிமித்தமாய் அவனுடைய சம்பத்து ஆனது தேசத்திலே பெருகிற்று என்று இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் உத்தமன், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்த ஒரு பாத்திரம். அந்நாட்களில் பிரமாணங்கள் கொடுக்கப்படாத நாட்களிலேயே, கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படாத நாட்களிலேயே ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பாத்திரமாய், நான் எனக்குரியவன் அல்ல ஆண்டவருக்குரியவன் என்ற ஒரு சிந்தை அவனுக்குள்ளாய் அந்நாட்களிலேயே காணப்பட்டது. தன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான், ஒரு நீதிமானாய் காணப்பட்டது நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நேசிக்கப்படத்தக்கவனாய் யோபு காணப்பட்டது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய கிரியையை ஆசீர்வதித்தான். சாத்தானே சர்டிபிகேட் கொடுக்கிறான், ஒருபோதும் உண்மையை சொல்லுவதே இல்லை. ஒரு இடத்தில் தான் அவன் வேதத்திலேயே உண்மையை சொல்லுகிறான். கர்த்தர் அவனுடைய கரத்தின் கிரியையை ஆசீர்வதித்ததினால் அவனுடைய சம்பத்து ஆனது தேசத்திலே பெருகிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நேசருடையவர்களாய் காணப்படுகிற வேளையிலே உடைய கரங்களின் கிரியைகளை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்கள் சம்பத்து தேசத்தில் பெருகி போகும். யோபுவனுடைய சம்பத்தை குறித்து வாசித்தால் எத்தனாயிரம் ஆடுகள்? 7000 ஆடுகள். ஒட்டகங்கள் எத்தனை? 3000 ஒட்டகங்கள். கழுதைகள் எத்தனை? 500. ஏர் மாடுகள் எத்தனை? 500. எல்லாம் 500, 1000, 3000, 7000 என்றது. செல்வ சீமா கிழக்கத்தி புத்திரர்களில் எல்லாம் அவனுக்கு ஒத்த ஐஸ்வர்யவான்கள் அந்நாட்களில் இல்லை. கிழக்கத்தி என்றால் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியை தான் சொல்லுகிறார். நாட்களில் காணப்படுகிற ஷேக்குகளுக்கெல்லாம் அவன் ஷேக்காய் அந்நாட்களில் காணப்பட்டான். காரணம், கர்த்தர் அவனுடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனுடைய ஆஸ்தியை பெருக பண்ணினான். இன்று கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் காணப்படுவார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேரை குறித்து நாம் சொல்லலாம். தாவீது வர வர பலத்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிற வேளையிலே உங்கள் கரங்களின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளை தாழ்ந்து போவதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வறுமைக்குள்ளாய் கடந்து செல்லுவதே இல்லை. பஞ்சம் பட்டினிக்குள்ளாய் கடந்து செல்லுவதே இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்ன, எந்த தேவைகள் மத்தியிலும் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். சிறிதானதோ பெரிதானதோ அத்தனை தேவைகளையும் காரியங்களையும் அவர் கரிசனையோடு விசாரித்து கைகூடி வரும்படியாய் செய்கிற தேவன் அவர். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக
ஆயத்தமாகி வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கே தந்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆகையால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போது நான் நேசருடையவன், நான் எனக்குரியவன் அல்ல, நான் ஆண்டவருக்குரியவன். இன்னும் அதிகமாய் அதன் நிமித்தம் ஆண்டவரை தேட வேண்டும், இன்னும் அதிகமாய் வேதவசனங்களை தியானிக்க வேண்டும், இன்னும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும், இன்னும் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும், இன்னும் அவருக்காய் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இப்படி நாம் செய்ய 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 கர்த்தர் உங்கள் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஓவர் டைம் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய நேரத்தை எடுத்து வேறு காரியங்களுக்காய் நாம் செலவழித்தால் கடைசியில் ஆஸ்தி பெருகுகிறதற்கு பதிலா வியாதிகள் தான் பெருகி. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ என்னை தேடு, விருதாவாய் என்னை சேவியுங்கள் என்று நான் சொன்னதுண்டோ என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற தேவன். ஒரு மனுஷனும் கர்த்தரை விருதாவாய் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இம்மையில் வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் தருவான், மறுமையில் நித்திய ஜீவனையும் தருகிற தேவன். அவருக்கு ஒப்பான தேவன் யா? அவருக்கு ஒப்பானவர்கள் யா? ஆகையால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை சேவியுங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு வாஞ்சையோடு, முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரில் அன்பு கூற நீங்கள் பழகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருந்தால் ஆஸ்திகளின் எல்லைகள் பெருகிக் கொண்டே போகும், உங்கள் சம்பாத்தியம் பெருகிக் கொண்டே போகும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் கர்த்தருடைய பிரியம் அதை செய்கிறதாய் காணப்படும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சபை வனாந்தரத்திலே வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் பரவி காணப்பட்டார்கள், திரளான ஜனங்கள் காணப்பட்டார்கள். மோவாபின் சமவெளிகளிலே வந்து விட்டார்கள். யோர்தானின் அக்கறை, யோர்தான் தாண்டினால் கானானுக்குள்ளாய். மோவாபின் ராஜா நாட்களில் பாலாக் ஜனங்களை மலை உச்சியில் இருந்து பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்குள்ளாய் பயம் வந்து விட்டது. இவ்வளவு பெரிய பலசாலிகளோடு கூட நாங்கள் எப்படி யுத்தம் பண்ணப்போம்? இவர்கள் பலசாலிகளா? இல்லவே இல்லை. 400 வருஷம் அடிமைத்தான், அதன் பின்பாய் 40 வருஷம் வனாந்தரம். எங்கதான் பலன் இருக்கு? சாதாரணமானவர்களாய் தான் காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் சபையோடு கூட இருந்தார். கர்த்தருடைய பிரியம் அவர்கள் மேல் இருந்தது. ராஜாவின் ஜெய கம்பீரம் ஜனங்கள் மத்தியில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களோடு கூட கடந்து செல்லுகிறவராய் காணப்பட்டதுனாலே இவர்களை குறித்து கேள்விப்படுகிறவர்களுடைய இருதயத்திலேயே ஒரு பயத்தை கர்த்தர் உருவாக்குகிறவராய் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், கர்த்தர் இஸ்ரவேல் சபையோடு கூட காணப்பட்டார். மோவாபின் ராஜா எப்படியாயினும் இவர்களை சபித்தால் தான் யுத்தத்தில் இவர்களை ஜெயிக்க முடியும். பாலாக் நினைத்தான் இவர்களை சபித்து இவர்கள் பலனெல்லாம் அற்று போகும்படி பண்ணி இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வார்த்தைகளினால் இவர்களை காயப்படுத்தி அதன் பின்பு யுத்தத்திற்கு போனா ஒருவேளை ஜெயித்து விடலாம் என்று பாலாக் நினைத்தான். அதன் நிமித்தமாய் காசுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சபிக்கிற ஒரு ஊழியர், கைக்கூலி வாங்கி கொண்டு ஊழியம் செய்கிற ஒருவன் அந்நாட்களில் காணப்பட்டான். அவனுடைய பேர் என்ன? பிலேயா. கைக்கூலி வாங்குகிறவன் என்பதாய் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மோவாபின் ராஜா ஆட்களை அனுப்பின உடனே சொன்னா, முதல்ல ஆண்டவரிடத்திலே அவனுடைய இருதயம் எல்லாம் அவனுக்கு விருப்பம். எப்படியாயினும் போய் பாலாக்கினிடத்திலிருந்து வெகுமானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை சபித்தாலும் பரவாயில்லை, நான் எப்படியாயினும் நன்றாய் காணப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறவனாய் காணப்படும். முதலிலே கர்த்தர் எச்சரித்தார். எச்சரித்த பின்பு மீண்டும் அதிக கனவான்களை பாலாக் அனுப்பின உடனே மீண்டும் ஏற்கனவே ஆண்டவர் எச்சரித்து விட்டு விடு என்று சொல்லிவிட்டாரே, மீண்டும் ஏன் ஆண்டவர் அண்டை போக வேண்டும்? இவனுக்குள்ளாய் ஒரு ஆசை, இவனுக்குள்ளாய் பாலாக்கின் பொருட்கள் மேல் ஒரு ஆசை. மீண்டும் ஆண்டவர் அண்டை போகிறான். அதிக கனமான பிரபுக்களை பாலாக் அனுப்பி இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தா, போய் தொலையட்டும், போ, ஆகிலும் நான் சொல்லுகிறதை சொல் என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறதை பார்க்க போகிற வழியிலே பட்டயத்தை உருவிக்கொண்டு தேவதூதன் கழுதைக்கு முன்பாய் நிற்கிறான். வழியிலே நின்று கொண்டிருக்கிறான். இவனை வெட்டி போடும்படியாய் கழுதை பார்க்கிறது. கழுதைக்கே கண் திறக்கப்பட்டது, மனுஷனுக்கு கண் திறக்க. அநேக வேளையில் அப்படித்தான், மிருகங்களுக்கு கூட கண்கள் திறக்கும், ஆனா மனுஷனுக்கு கண்கள் திறப்பதே இல்லை. இங்கே கழுதை பார்க்கிறது. வழியிலே நின்று கொண்டிருக்கிறான். தேவதூதன் உருவின பட்டயத்தோடு அது அந்த வழியை விட்டு வயல் வழியாய் இறங்கி போனது.
இன்னொரு இடத்தில் வழியாய் அது போய்கொண்டிருக்கும் போது மீண்டும் தேவதூதன் உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறான். இந்த கழுதை சுவரோடு கூட ஒதுக்கி எப்படியாயினும் எஜமானை பாதுகாக்க வேண்டும் என்று பட்டயத்திற்கு தப்பி அவனை கொண்டு போனது. முதலில் வழி விலகி போகும்போதும் கழுதையை பிலேயாம் அடித்தான். இப்போது செவர் பக்கமாய் போனதனால் இவன் கால் உறைந்து போனது. அதன் நிமித்தமாயும் கழுதை அடித்தான். மூன்றாவது தேவதூதன் ஒரு இறுக்கமான ஒரு வழியிலே வந்து நின்றான். கழுதைக்கு இடதுபுறமும் போக முடியவில்லை, வலதுபுறமும் போக முடியவில்லை. ஞானமுள்ள அந்த கழுதை செய்தது என்ன தெரியுமா? வழியிலே அது படுத்து கொண்டது. அங்கேயும் பிலேயாம் கழுதையை அடித்தான். பாருங்க, இவன் தீர்க்கதரிசி, வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறவன். இஸ்ரவேல் சபையை சபித்தால் அவர்கள் சாபமாகவே காணப்படுவார்கள். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை காணப்பட்டது. ஒருவின பட்டயத்தோடு தேவதூதன் இவன் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் இவன் கடந்து செல்கிறான் என்பதை தடை செய்யும்படியாய், இவனை கொன்று போடும்படியாய் தேவதூதன் நிற்கிறதை கண்களால் காணக்கூடாதவனாய் அவன் காணப்படுகிறதை பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் எப்போதும் திறந்து காணப்பட வேண்டும். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சற்று ஆராய்ந்து நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில வேளைகளில் சில தடைகள் வருகிறது போலெல்லாம் காணப்படுகிற வேளையிலே நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு சித்தமானதா என்று கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில வேளைகளில் கர்த்தரே நமக்கு எதிராய் நிற்கக்கூடும். 3 முறையும் இந்த கழுதையை அடித்தான். ஆண்டவர் இந்த கழுதையின் வாயை திறந்தார். கழுதை பேசினது, என்னை கை கொண்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் உனக்கு விரோதமாய் நான் எதையாகிலும் செய்ததுண்டா என்று சொல்லி பேசின வேளையிலே, உண்மையாய் உழைத்தேனே என்று சொல்லுகிற வேளையிலே கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிற காட்சியை இவன் கண்டான். தேவதூதன் சொன்னான், கொன்று போடும்படியாய் நான் வந்தேன் இப்போது என்று சொல்லி, சொல்லுகிற வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்கள் காணப்படுகிறது. நீங்கள் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, அங்கே அவன் போய் அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை அவன் கண்டுகொண்டான். காரணம் என்ன? கர்த்தர் அவர்களோடு கூட காணப்பட்டார். இஸ்ரவேல் சபையோடு ஆண்டவர் காணப்பட்டார். அவருடைய பிரியம் அவர்கள் மேல் இருந்தது. நேசத்திற்குரியவர்களாய் காணப்பட்டதுனாலே அவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நினைத்தால் ஒரு மனுஷனும் உங்களை சபித்து உங்களை தாழ்த்திவிட முடியாது. ஒருவனும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்து விட முடியாது. ஒருவனும் உங்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்காய் நிற்க முடியவே முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும்படியாய் நினைப்பாரே என்றால் அவன் உயர்ந்து கொண்டேதான் காணப்படுவானே ஒழிய ஒரு மனுஷனாலும் அதை தடை செய்ய முடியாது. நீங்கள் 23வது அதிகாரம் எண்ணாகமம் 21 முதல் 24 வசனங்களை வாசித்தால், யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை காண்பதில்லை, அவர் குற்றத்தை பார்க்கிறதில்லை. அவர்களுடைய ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட காணப்படுகிறது. காண்டா மிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு காணப்படுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று ஆண்டவர் 24:5 வாசித்தால், யாக்கோபே உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு இன்பமானவைகள் என்பதாக அடிக்கடி, அதாவது ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் அடுக்கடுக்காக பிலேயாமின் வாயிலிருந்து கர்த்தர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆகையால் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாய் நீங்கள் காணப்பட்டால் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் அவரை நேசிக்கிறவர்களாய் காணப்பட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை இன்னும் பெருகும்படியாய் செய்வாரே ஒழிய ஒருபோது நீங்கள் தாழ்ந்து போவதில்லை. மாத்திரமல்ல, தானியேல் 9வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். என்ன சம்பவம்? தானியேல் ஜெபித்தான், கர்த்தர் அவனுடைய ஜெபங்களை கேட்டார். காரணம் என்ன? தானியேலே, நீ எனக்கு பிரியமானவன், அதன் நிமித்தமாய் நீ ஜெபிக்க துவங்கின உடனேயே கட்டளை பிறந்தது. பதிலோடு கேபிரியேல் தூதன் அங்கே வந்து நிற்கிறதை பார்க்கிறார்.
நம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டார், அவருடைய பிரியம் நம்மேல் இருக்குமே என்றால் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். ஜனங்களுடைய பாவ மன்னிப்பிற்காய் உபவாசித்து ரெட்டுடுத்தி ஜெபிக்கிற ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். இஸ்ரவேல் என்றுதான் ஒரு விடுதலை வரும், விடிவு காலம் எப்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போது வாழ்ந்து செழித்திருப்பார்கள், தன்னுடைய ஜனங்களுக்காய் துறப்பிலை நின்று ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். நிமித்தமாய் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவனாய் காணப்பட்டது நிமித்தம் அவன் ஜெபிக்க துவங்கின வேளையிலேயே கர்த்தருடைய கட்டளை வெளிப்பட்டது என்று பார்க்கிறான். நீங்கள் நேசருடையவர்களாய் காணப்படுகிற வேளையில், அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிற வேளையிலே உடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பதிலளிக்கிற ஆண்டவராய் அவர் வெளிப்படுவான். உடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர் பிரியமாய் காணப்படுவான். துணை செய்வதற்கு தீவிரித்து வருகிற தேவனாய் காணப்படுவான். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. உடைய ஜெபம் கேட்கப்பட்டதோ இல்லையோ என்ற கேள்விகள் உங்களுக்குள்ளாய் எழும்பக்கூடும். நீங்கள் நேசருடையவர்களாய் காணப்பட்டால், ஆண்டவருக்கு ஒரு பிரியமான பாத்திரமாய் காணப்பட்டால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் ஜெபங்களை ஏற்கனவே கேட்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறார். காரணம், அவருக்கு பிரியமானவர்கள். ஒரு பிரியமான ஜீவியம் செய்ய முயற்சியுங்க. ஆண்டவரை நேசித்து ஜீவிக்கு பழகி கொள்ளுங்கள். ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுவார். உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே பென்யமீனை குறித்து ஒரு அருமையான வார்த்தையை வாசிக்கிறோம். வாசிப்பீர்களா? உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், பென்யமீனை குறித்து இவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அதன் நிமித்தமாய் அவன் சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, எந்நாளும் கர்த்தர் அவனை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பான். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லைகளுக்குள்ளே யார் வாசம் பண்ணுவா? கர்த்தர் வாசம் பண்ணுவா. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். யார் இந்த பென்யமீன்? யாக்கோபுடைய 1வது குமாரன், அப்படித்தானே? 12வது குமாரன் அவன்தான் பென்யமீன். இங்கே யார் பென்யமீனை ஆசீர்வதிக்கிறது? யாருடைய வாயிலிருந்து இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருகிறது? மோசே. கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தைகளை எல்லாம் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மோசே சொல்லுகிறான், பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், சுகமாய் அவன் தங்கி இருப்பான், ஒன்றை குறித்தும் கலங்க மாட்டான். பக்கத்துல யுத்தம் வருதுனாலும் கலங்க மாட்டான். அங்கே எர்த்துக்கேக்கு வந்தனாலும் இவனை ஒரு கேக்கும் ஒன்றும் செய்து விடாது. இவன் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நச்சு புகை குண்டெல்லாம் போட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்தால் நீங்கள் சுகமாய் தங்கி இருப்பீர்கள். காரணம், எந்நாளும் அவனை காப்பாற்றுகிற கர்த்தர் அவனுடைய எல்லைகளில் வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்நாளும் காப்பாற்றுகிற கர்த்தர். உலகத்தில் 1000 சம்பவங்கள் நம்மை சுற்றி நடக்கலாம், நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே என்றால், நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பாரே என்றால் நீங்கள் சுகமாய் வாசம் பண்ணலாம். ஒன்றை குறித்தும் கலங்காதபடி திடமாய் நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் குடும்பங்களில் நீங்கள் வாசம் பண்ணுகிற இடங்களிலே உங்களோடு வாசம் பண்ணுகிறவராய், உங்கள் எல்லைகளில் வாசம் பண்ணுகிறவராய் ஆண்டவர் காணப்படுவார். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்தால் ஒன்றை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. கடைசியாக ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஒரு அருமையான வார்த்தையை வாசிப்பீர்களா? நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். நீ எப்சிபா என்றும் உன்னுடைய தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல்
பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹalleluya. கெப்சிபா என்றால் my delight is in her. என்னுடைய மனமகிழ்ச்சி கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஹெப்சிபா என்றாலே கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்க. எவ்வளவு அருமையான பேர். நம்ம வாயில வராத பேரெல்லாம் போடுறோம். ஹெப்சிபான்னு போட்டா எப்படி எவ்வளவு அழகா இருக்கு. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். பியூலா என்றால் உன்னுடைய தேசம் இம்மட்டும் பாழாய் கிடந்தது உண்மைதான். கர்த்தர் இப்போது உன் நடுவில் வாசம் பண்ணும்படி வந்திருப்பதுனாலே தேசம் இனி வாழ்க்கைப்பட்ட தேசம், செழிப்பான தேசம், நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரிய நம்மேல் இருந்தால் நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். நாம் கையிடுகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நாம் ஆசீர்வாதமாகவே காணப்படுவோம். ஹalleluya. சுலமித்தி சொல்லுகிறார், நான் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அருமையான சபையே, நேசருடைய பாத்திரங்களாய் காணப்படுங்க. அவருடைய பிரியம் உங்களோடு கூட இருந்தால் அவருடைய பிரியம் நீங்கள் கையிடுகிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அவருடைய பிரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். அவருடைய பிரியம் உங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதிலளிக்கிறதாய் காணப்படும். மாத்திரமல்ல, அவருடைய பிரியம் உங்களோடு கூட இருக்குமே என்றால் உங்கள் எல்லைகளில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நீங்கள் சமாதானத்தோடு காணப்படுவீர்கள். ஆமென். நீங்கள் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவீர்கள். செழிப்பாய் கர்த்தர் உங்களை வைத்தருளுவார்.